ஸ்மார்ட் சிட்டி மெட்ரோன்னு நம்ம எவ்வளோ டெக்னாலஜிக்கு மாறிட்டோம். ஆனா சென்னையில இந்த மாஞ்சா நூல் விடுற பழக்கம் மட்டும் இன்னும் போகவே இல்லைங்க. இதனால சென்னை மக்கள் பல அவஸ்தைகளை சந்திச்சிருக்காங்க. அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். மாஞ்சா நூல் இது சென்னைக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. மெட்ரோ, ஸ்மார்ட் சிட்டி, சிங்கார சென்னைன்னு எவ்வளவோ மாடனா மாறிட்டு வந்தாலும் உயிரை பறிக்கிற அளவுக்கு டேஞ்சரான இந்த மாஞ்சா நூல் கலாச்சாரம் இன்னும் சென்னை விட்டு போகலை. வருஷத்துக்கு 1-2 பேர் இந்த மாஞ்சா நூலால் உயிரை பறி கொடுக்குறாங்க. கண்ணாடி துகள்களை போட்டு காய்ச்சி எடுக்கிற மாஞ்சா நூல் பட்டத்தோடு அருந்து ரோட்டில் பைக்கில் போகிறவங்களோட கழுத்தில் சிக்குது. பைக்கோட வேகம் கண்ணாடி துகள்களால் ரம்பம் போல மாறி இருக்கும் நூல். இந்த காரணத்தினால என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இப்போ நடந்திருக்கிற சம்பவத்தில் உயிர் போலைனாலும் அநியாயமா விவரமே அறியாத பிஞ்சு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகரை சேர்ந்தவர் தான் பாலமுருகன். இவருக்கு 5 வயசுல தர்ஷன் மற்றும் 2.5 வயசுல புகழ்வேலன்னு 2 பசங்க இருக்காங்க. மெக்கானிக் வேலை பார்க்கும் பாலமுருகன் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 மணி அளவில் மனைவி மற்றும் 2 பசங்களை அழைச்சிக்கிட்டு மெரினா பீச்சுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ 2.5 வயசு பையன் புகழ்வேலன் பைக்கில் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்காரு. வியாசர்பாடி மேம்பாலம் இறங்கி பேசின் மேம்பாலம் மேலே போனப்போ மாஞ்சா நூல் ஒன்று பறந்து வந்து குழந்தையோட கழுத்தை அறுத்திருக்கு. இதனால் குழந்தை வலியால் அலறி துடிச்சிருக்கு. உடனே MKB நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக குழந்தைய சேர்த்திருக்காரு பாலமுருகன். அங்கே குழந்தை புகழ்வேலனுக்கு டாக்டர்கள் 7 தையல் போட்டிருக்காங்க. நான் வியாசர்பாடி பிரிட்ஜு மேலே எம்ஆர்நகர்லேருந்து போய்கிட்டு இருக்கும்போது பிரிட்ஜுக்கு மேலே பக்கத்தில் 2 சைடில் அப்பார்ட்மெண்ட் கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக காத்தாடி நூல் விட்டுருப்பாங்க போல். அது என் பையன் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுருந்தேன் புல்லட் பைக்கில். அப்போ அவன் கழுத்தில் கீறினதில் பிரேக் அடிச்சு நிற்கிறதுக்குள்ளே கழுத்தை ஆழமாக அறுத்துருச்சு சைடில். வியாசர்பாடி போலீஸ்கிட்டையும் பாலமுருகன் புகார் அளித்த நிலையில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது பொது தொல்லை அளிக்கிறது, மற்றவங்க பாதுகாப்புக்கு அபாயம் விளைவிக்கிற செயலை செய்கிறது, பட்டங்களை விடுறதை தடை செய்யறதுக்கான சட்டம் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. விசாரணையில் மாஞ்சா நூல் மூலம் பட்டம் விட்டதா வியாசர்பாடியை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஹரி, 12ஆம் வகுப்பு மாணவன், கார் ஓட்டுநர் குமார், நெல்சன் ஆகிய 4 பேரை போலீசார் அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க மொட்டை மாடியில் மாஞ்சா மூலம் பட்டம் விட்டதும் தெரிய வந்திருக்கு. அரெஸ்டான 4 பேரில் நெல்சன் என்பவரது வீட்டில் சோதனை செஞ்சப்போ 5 பட்டங்கள், 5 லொட்டாய்கள், நூல்கள் எல்லாம் போலீசார் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இதே போல அரெஸ்டான மற்றவங்க வீடுகள்லையும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, அதே இடத்துல மாஞ்சா நூல்னால பைக்கில் போன இன்னொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. ராயபுரத்தை சேர்ந்த ஜிலானி பாஷாங்கிறவர் பேசின் மேம்பாலத்தில் இருந்து இறங்கி வியாசர்பாடி புதிய பாலத்தில் ஏறினப்போ மாஞ்சா நூல் அறுத்ததில் கழுத்து மற்றும் கையில் காயம் ஏற்பட்டிருக்கு. ஜிலானி பாஷா கொடுத்த புகாரில் விசாரணை செஞ்ச போலீஸ் மாஞ்சா நூல் பயன்படுத்தி பட்டம் விட்டதா அதே பகுதியை சேர்ந்த 2 பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யுவராஜ் என்பவரது வீட்டில் வச்சிருந்த 85 பட்டங்கள், 2 லொட்டாய், 21 நூல் பண்டல்கள், 60 குச்சிகள், மாஞ்சா பவுடர் என எல்லாத்தையுமே போலீசார் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. வியாசர்பாடி பிரிட்ஜில் ஒரே நாளில் மாஞ்சா நூல் அறுத்து 2 பேர் பாதிக்கப்பட்டது அவ்வழியாக பைக்கில் போகிறவங்களுக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் மாஞ்சா நூலில் பட்டம் செய்கிறதுக்கும் பறக்க விடுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் பதுக்கி வைக்கிறதுக்கும் போலீஸ் சில ஆண்டுகளுக்கு முன்பே தடை செஞ்சிருச்சு. அதையும் மீறி மாஞ்சா நூலில் பட்டம் விடுறவங்களால் ரோட்டில் நடந்தும் பைக்கில் போகிறவங்க பாதிக்கப்படுறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனுஷங்க மட்டும் இல்லை, பறவைகளும் மாஞ்சா நூலில் சிக்கி இறக்கிறதும் நடக்குது. போலீஸாரோட அலட்சியத்தால் இது போன்ற சம்பவங்கள் தொடருதா என்ற கேள்வியும் எழுது. ஒரு விபத்து தெரியாமல் நடக்கும், சில நேரம் கவனக்குறைவால் நடக்கும். ஆனால் மாஞ்சா நூல் விபத்துக்கள் பொழுதுபோக்குக்காகவும் விளையாட்டுத்தனமாகவும் பட்டம் விடுற சில பேர்னால நடப்பது. இந்த விபத்துக்களில் அதிகமாக பாதிக்கப்படுறது என்னமோ குழந்தைங்க தான். மாஞ்சா நூல் கலாச்சாரம் சென்னையில் அவ்வப்போது தலை தூக்கிறத தடுக்க எங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க, எங்கெல்லாம் விற்பனை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி கடுமையான நடவடிக்கை எடுக்க
போலீஸ் தீவிரம் காட்ட வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டா மாறி இருக்கு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன். சென்னையில மாஞ்சானூல் விபத்துகளை தடுக்க சென்னை போலீஸ் தரப்புல என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்களோட நம்ம செய்தியாளர் ஆனந்தன் இணைஞ்சிருக்காரு. ஆனந்தன், இந்த மாஞ்சானூல் விபத்துகளை தடுக்க போலீசார் தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே பல விபத்துகள் இது மாதிரி நடைபெற்றிருக்கு. இப்போ ஒரு விபத்து சமீபத்தில் நடைபெற்றிருக்கு. போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க? பட்டம் விடுவதும் மாஞ்சா நூல் பயன்படுத்தி பட்டம் விடுவது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வருடந்தோறும் ஒரு 6 மாசத்துக்கு இருக்கா, மாதம் ஒரு சிலர் இருக்கா, அங்கங்கு சென்னையில பரவலாக பட்டம் விடுவதற்குரிய சூழல் உருவாச்சு. உடனடியாக காவல்துறை, சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் தகவல் தெரிந்து அவர்களை பிடித்து அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கையை ஒரு புறம் எடுத்துட்டு வர்றாங்க. எங்கே இது தயாரிக்கிறாங்க, எப்படி இது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றாங்க, என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துகிறது விரிவாக நம்ம இந்த செய்தி தொகுப்பிலே பார்த்தோம். அப்படி இருந்தும் எப்படி இதை செய்யறாங்க, யார் விற்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி புரியுது. நேரடியாக காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் வியசர்பாடி சமீபத்தில் பட்டம் விட்டு 2 நாட்கள் பட்டம் விட்டு 2 குழந்தைகளுக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது. செய்த விரிவாக பார்த்தோம். இது எங்கேருந்து வாங்கப்பட்டது, அந்த பட்ட நூல் எங்கேருந்து வாங்கப்பட்டது, அதற்கான அந்த பட்டம் விடுவதற்கான அந்த பொருட்கள் எல்லாம் எங்கேருந்து சேகரிக்கப்பட்டது, எந்த கடையில் வாங்கப்பட்டது அப்படின்னு தொடர்ந்து காவல்துறை விசாரித்து சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் ஆன்லைன் மூலமாகவும் இதுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யறாங்க. அப்படி வாங்கி கொண்டு தற்போது மாஞ்சான் மூலமாக பட்டவிடக்கூடிய நிலை தற்போது சென்னையில் உருவாகி இருக்கிறது. எனவே அது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை செய்து நடவடிக்கை ஒரு புறம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யறதுக்கு ஒரு புறம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக இங்க சம்பந்தப்பட்ட இங்க பட்டம் தயாரித்து இங்க மாஞ்சான் மூலமாக பட்டம் விடக்கூடிய நபர்கள் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை. ஒருவர் 1 முறை 2 முறை 3 முறைக்கு மேல குற்றம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அவர்கள் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யவும் காவல்துறை தயாராக இருப்பதாகவும் காவல்துறையுடைய உயர் அதிகாரி, குறிப்பா நம்ம சொல்ல போன சென்னை காவல்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பிச்சிருப்பதாக நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நடவடிக்கை ஒரு புறம் இருந்தாலும், ஆனா அந்த மாஞ்சானூல் மூலமாக பட்டம் விடக்கூடிய நிலை தொடர்ந்து ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை, 1 வருடத்திற்கு ஒரு முறை இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே காவல்துறை நடவடிக்கை ஒரு புறம் இருந்தாலும் ஒரு சில இளைஞர்கள் தொடர்ந்து இந்த பட்டவிடக்கூடிய நிலை இருக்கிறது. தானாக முன்வந்து இந்த பட்டவிடக்கூடிய சூழலை விடும் பட்சத்தில் இது போன்ற விபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம் ஒரு சூழல் உருவாகும் என்று தெரிய வருகிறது. பாலா, நிச்சயமா ஆனந்தன், போலீசார் தரப்புலையும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இளைஞர்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டா இது போன்ற விபத்துகளை நாம தடுக்க முடியும்.